மற்றவங்களோட சாப்பாடை திருடக்கூடாது. மற்றவங்களோட சாப்பாடை திருடக்கூடாது. அதாவது ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாமல், அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கதுலேருந்து இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, அவங்க தட்டில் இருக்கிறது ஒன்று எடுத்து சாப்பிட்றது, இது செய்யக்கூடாது. அது நல்ல பழக்கம் இல்லை. எப்படின்னா நேற்று பாயசம் வச்சப்ப நிறையா பேர் டம்ளர் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கழுவிட்டு திரும்பி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய தடவை குடித்தாங்க. இது பாலா? பாயாசம். பாயாசம். சிலர் பாயாசம் ஒரு தடவை ஒரு டம்ளர் நேற்று கொடுத்ததும் சிலர் வந்து அந்த பாயாசத்தை முடிச்சுட்டு திரும்ப போய் கழுவிட்டு திரும்ப அதை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயாசத்தை திரும்ப கேட்டு வாங்கிறேன். அது அதில் என்ன முதல்ல பொய் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே குடிச்சிருந்தோம், பொய் சொல்லியிருக்காங்க. இது தப்பு இல்லையா? அதே மாதிரி திருடி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் முவாது சொன்னார் பாருங்க. எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ துகருக்கு முன்னாடி மேலே போயிருந்தப்ப கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலே போனோமே, அப்போ பார்த்தா சிலர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. உங்களுக்குன்னு கொடுக்கறதுக்கு தான் வாழைப்பழம் கொண்டு வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஏன்னா சில நேரத்தில் சிலருக்கு திடீர்னு சாப்பிட முடியல, ஏதோ வயிறு இருக்குதாங்கன்னா வாழைப்பழம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெர்மிஷன் இல்லாமல் அந்த வாழைப்பழத்தை சிலர் திருடி சாப்பிட்ருக்காங்க. வாழைப்பழ திருடர்கள். அல்லாஹ் மன்னிக்கணும். இந்த தப்பு, இது விளையாட்டு இல்லை. பெர்மிஷன் இல்லாம உஸ்தாத்கிட்ட கேட்காம நாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருந்த வாழைப்பழத்தை உங்களுக்காக தான் வச்சிருந்தது, அதாவது உங்களுக்கு கொடுக்க தான் வச்சிருந்தோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனா கேட்காம எடுத்து சாப்பிட்டது தப்பு. இது ஹலால் இல்லை, சாப்பிட்டது ஹராம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்க பொருளை எடுத்து சாப்பிடுறதுக்கு தப்பு. அவ யாரெல்லாம் அந்த தப்பு செய்தீங்களோ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க, இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. அவன் நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் நாடினா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க அல்லாஹ் உங்களுக்கு விதிச்சிருந்தா அப்படின்னா அது நிச்சயமா கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது வாழைப்பழத்தை திருடி சாப்பிட்றது இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆகவே அல்லாஹ் நாடினா கிடைக்கும். ஆனால் தப்பு செய்தவங்க இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க. வேற ஏதாவது இருக்கா? கல்யாணம் வீட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னா நீட்டாக உட்காந்து சாப்பிடணும். கீழே உட்காந்துட்டு கீழெல்லாம் சோறு கொட்டி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. கல்யாண வீடு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இடத்துலலாம் பார்த்தா நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே உட்காந்து நினச்ச மாதிரி சாப்பிட்றாங்க. அதை சொல்கிறாங்க, முவாது சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஃபர்தீனு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும் போது நான் அந்த சைடு திரும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு கை விட்டு பிளேட்டுக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டான். பாருங்க, இவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் அந்த தப்பு செய்திருக்காரு. செய்யக்கூடாது. இனிமேல் இப்படி திரும்பும் போது டக்குன்னு பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. இது தப்பு, செய்யாதீங்க. யார் செய்தீங்களோ அதை செய்யாதீங்க இன்ஷா அல்லாஹ். தப்பு. அதை சொன்னால் திருடி சாப்பிட்றது. அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு முஆது வந்து திருடி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். முஆது முக்கியமான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க.